விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே சத்யன், உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். உனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா தெரிஞ்சுக்கிட்டியடா. நீ தெரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல தெரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கலடா. இதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. உன்னை எப்படி இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னே புரியல. ஏன்னா நம்ம லைஃபை அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போறத நான் விரும்பலடா. எனக்கு அது வேணான்னு நான் உன்னை விட்டு போனேன். நீ திரும்ப ஒவ்வொரு விஷயமா பண்றது எனக்கு பல ஞாபகத்தை கொண்டு வருது. எனக்கு திரும்ப திரும்ப லைஃப் மூவ் ஆன் ஆக வேணாம். எனக்கு சுத்தமா அதுல விருப்பம் இல்லை. என்னால அது முடியாது. சின்ன இரும்பாச்சு கால வச்சு காலம் மேல ஏறி போச்சு. நாளா எங்க யாரடா நீதான் மொத்தம் பாரடா. காதல் வேற ஏதடா நீனா மட்டும் தானடா. வண்டார் கொடி வண்ண கிளி ஏவுள்ளார உன்னால காயோ வழி கண்டேனடா உயிர் கொண்டேனடா. அன்பான கூட நீயோ நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா பொழியோ. கண்ணாலே கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீதாண்டா. உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்னால இந்த சத்தியனை ஒண்ணு மறக்க முடியல. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணியோ அதை விட உன்னை 100 மடங்கு நான் லவ் பண்ணேன்டா. என்னால தான் மறக்க முடியல. என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ என்ன மறக்க முடியாம இருக்கிறது எல்லாமே கரெக்ட் தான்டா. அதே மாதிரி தானே நானும் உன்னை மறக்க முடியாம ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கறதே நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்றேன்டா. உன்னை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஆனா விதி வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி விளையாடும்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. என்னால முடியல. என்ன எப்படி எப்படி காயப்படுத்துறே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் வாழ்க்கையில எப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டாங்களே. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் நினைச்ச மாதிரி என்னால அனுபவிச்சு வாழ முடியல. ஆசை ஆசையோ நல்லா பண்ணா என்னமோ கல்யாணங்கிறது கஷ்டப்படாம கிடைச்சதுனாலே என்னமோ குழந்தைங்கிற விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியா என் வாழ்க்கைய கூட வாழ முடியாமலே தொலைச்சிட்டேன்டா. கொஞ்ச நாள் கூட திருப்தியாவும் கூட சந்தோஷமா என்னால வாழ முடியலடா. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காணல் நீராக்கிட்டேன் நீ. மண்ணோட புதஞ்சது இப்ப என் கண்ண கட்டி கட்ட
அபி இல்ல, நான் திறக்க மாட்டேன். அபி டோர் ஓபன் பண்ண அபி. சொல்லு சத்யன், என்ன வேணும் உனக்கு? நான் நான் வேற ஒரு ஒர்க்காக இருக்கேன். இப்போதைக்கெல்லாம் என்னால் டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? டோரை ஓபன் பண்ண அபி. ஐயோ, என்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் என்னோட பர்சனல் ஒர்க்காக இருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை தவிர மற்ற நேரத்தில் நான் என் வேலையை பார்க்கலாம்ல. ஸோ அதான் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் எந்த தப்பும் கிடையாதுல்ல. இப்போ ஏன் நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஓ, இப்போ நீ உன்னோட பர்சனல் வேலையை தான் பாக்குற, அப்படித்தானே? ஆமாம், நான் என் பர்சனல் வேலையை தான் பார்க்குறேன். ஓ, அப்ப மற்றபடி உன் மைண்ட்ல எதுவுமே ஓடல. ம், இல்லை, எதுவும் ஓடலை. சரி, அதெல்லாம் கரெக்டு தான். நான் சிசிடிவி பார்த்து அழுதேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, நீ ஏன் பின்னாடியே வந்து சிசிடிவி பார்த்து அழுத? எப்படா இவனுக்கு தெரியும் யோசிக்கிறியா? நான் அந்த பார்க்கிங் சிசிடிவி மட்டும் பார்க்கல, நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற சிசிடிவி தான் செக் பண்ணேன். அப்பதான் பார்த்தேன் சிசிடிவி ரூமுக்கு வெளியே முன்னாடி உட்காந்து கதறி கதறி அழுத. சொல்லுடி, எதுக்கு அழுத? உன்னதானே கேக்குறேன், எதுக்கிட்டி அழுத? சொல்லு. இப்படி நீ நிக்கிறத பார்க்கும்போது அப்படி உனக்கு என்ன தாண்டி? காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. ஐயோ, ரத்தம், பிளட், சத்யன், பிளட் வருதுடா, பிளட். ஐயோ, ஐயோ, ரொம்ப ரத்தம் வருது. சத்யன், வா சத்யன், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். வாடா, செப்டிக் ஆயிருடா. ரத்தம் வெளியே வரும்போதுதான் அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியுது. ஆனா ரத்தமே வராம மனசுக்குள்ள எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இந்த ரத்தம் வர்றதுக்கு இவ்வளவு துடிச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாங்கிற, உள்ளுக்குள்ள ரத்தமே வராம எவ்வளவு ரணரணமா நொந்து போயிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்குள்ள எந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடி பண்ண போறேன்? இல்ல, அதெல்லாம் இப்படி பேசாத. கையில ரொம்ப ரத்தம் வருது. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். எந்திரிடா, எந்திரிடா, கையில ரத்தம் வருது. சத்யன், சத்யன், கையில ரத்தம் வருதுடா. பிளட் வருது. இங்க பாரபி, நான் திரும்பவும் சொல்றேன், என்ன வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு என் மனசுக்குள்ள அவ்வளோ ரதனமா வலி இருக்கு. அதுக்கெல்லாம் உன்னால மருந்து போடவே முடியாது. அதுக்கெல்லாம் உன்னால எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ண முடியாது, நீ டாக்டராகவே இருந்தாலும் சரி. இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை என் கையில ரத்தம் வந்திருக்கு, என் காலில் ரத்தம் வந்திருக்கு, என் மண்டை உடஞ்சு கூட ரத்தம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீயாடி வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் இல்ல? அதே மாதிரி இந்த வலி எனக்கு பார்த்துக்க தெரியும். என்ன வலி பட்டு பட்டு இந்த வலியெல்லாம் எனக்கு ஒரு வலியாவே தெரியல. சத்யன், பிளட் வருது. சத்யன், சத்யன். ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாருடின்னு சொன்ன. ஏய் அபி, இங்க பாரு. சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன், நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக, என அறியாமல் மனம் பறித்தாய், உனை மறவேனடி. நிஜம் புரியாத நிலையடைந்தேன், எதுவரை சொல்லடி.
காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே விழியே உனக்கே உயிரானேன் நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகந்தானே உடல் தொடும் உடையே இணைவாயே யாவும் நீயாய் மாறி போனால் நானும் நான் இல்லை மேலும் மேலும் கூடும் காதல் நீங்கினால் தொல்லை தெளிவாக சொன்னால் தொலைந்தேனே உன்னால் உணர்வுகளை நேசிக்கிறேன் உனைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன் எனக்குள்ளே உன் மூச்சு எதற்காக என் மூச்சு அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே ஒரு வார்த்தை பேசிவிடு நான் எனக்குள் இல்லை தொலைத்து விட்டேன் நீ என்னை மீட்டுக் கொடு அழுடி அழு. இன்னைக்கு நீயும் அழுகுற நானும் அழுகுறேன். 2 பேரும் இன்னைக்கு மொத்தமா அழுகு முடிச்சிடலாம். என்ன இதுக்கு மேல என்னால அழுக முடியாதுடி லைஃப்ல. போதும் போதுன்ற அளவுக்கு அழுது நொந்துட்டேன்டி நானு. என்ன இதுக்கு பதில் வராதோ? இங்க பாரு சத்யன், நீ லிமிட்டை மீறி நடந்துட்டு இருக்கடா. இங்க பாரு, இத்தனை வருஷத்துல நீ யாரையும் தேடி போகல, அது மாதிரி நானும் யாரையும் தேடி போகல. என்ன என் கூட வாழ மாட்டேன் அவ்வளவுதானே? என்ன உனக்கு பிடிக்கல? மற்றபடி நீ தானே என் பொண்டாட்டி, நான் தானே உன் புருஷன். அதனால இது தப்பும் கிடையாது. இதுக்கப்புறமும் நான் பண்ணதாண்டி செய்வேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. என்ன தவிர இதுக்கெல்லாம் வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால உன்னால என்ன பண்ணணுமோ பண்ணிக்கொடி. இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன இதுக்கு மேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான். என்ன இங்க பாரு, இதுன்னு கிடையாது, இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ உன் வேலையை பாரு. இப்ப என்ன நீ என்ன வெறுக்கிற? என்ன உனக்கு பிடிக்கல? ஆனா நான் உன்ன லவ் பண்றேன். நான் இப்படி தாண்டி லவ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படிதான், இதான் பண்ணுவேன். நான் கரடு முரடானவன் தான். இப்படி இருந்தவன் தானே உனக்கு பிடிச்சது. துரத்தி லவ் பண்ணி நான் லவ் பண்ணனா? நீ தானடி வந்த, நீ தானே என் வாழ்க்கையில வந்த. சொல்லு. நான் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் உலகம் சொல்லி நான் உன்னை துரத்தி லவ் பண்ணனா? நீ தானே துரத்தி லவ் பண்ண. இப்போ நான் இந்த இடத்துல துரோகி ஆயிட்டேன், நீ ரொம்ப நல்லவள் ஆயிட்ட. அப்படித்தானே? நீ என்னமோ நினைச்சுக்கோ, நான் அப்படிதான் உன்னை லவ் பண்ணுவேன். உன்னால முடிஞ்சத பாரு. இப்படி இருந்தவனை தானே துரத்தி லவ் பண்ண. இப்ப என்னடி உனக்கு கசக்குது? இப்ப என்ன உனக்கு கசக்குதுன்னு கேட்டேன். உன் அன்பின் மீது சத்தியம், பிறர் அன்பை மதிப்பேன் ஏற்க மாட்டேன். உன் மோகம் மீது சத்தியம், பிறர் தேகம் ரசிப்பேன் தீண்ட மாட்டேன். உன் அழகின் மீது சத்தியம், பிறர் அழகை வியப்பேன் வீழ மாட்டேன். உள்ளிருக்கும் எங்க போற? சத்யன் கையை விடு. சத்யன் கையை விடுறா. அதான் எனக்கு வலிக்குதுன்னு தான் துடிச்சியே. அதனால மரியாதை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போ. பண்ண முடியாது சத்யன். உன்னை முடியாதுன்னா நான் சொல்லல, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். என்னால முடியாது. பண்ண மாட்டேன். நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதா தானடி பூ பூத்தது பூங்கொடி. தவம் புரியாமலே
விடு. அவசரப்பட்டு விட்டுட்டு வந்துட்டோமோ. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொன்னான். எதுவும் பேசாமல் வீம்பு பிடிச்சிட்டு வந்துட்டோமோ. இல்லை அபி, தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். அவனுக்கு நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். கண்டிப்பாக அவனுக்கு வலிக்கும். ச்சே, இப்படி பண்ணிட்டியே. மேம் மேம் பாரதி. என்ன மேம், சத்ய டாக்டர் கையில் அடிபட்டு இருந்தது போல. ஹெவி பிளட்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அடிபட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாவா மேம்? சீஃப் டாக்டருக்கு அடிபட்டுச்சுன்னு ஒரு பொண்ணு பதறிச்சு, அப்படி உதறிச்சு, ஒரு மாதிரி இப்படி துடிதுடிச்சு போயிருச்சு மேம். இப்பதான் சாரை கூப்பிட்டுட்டு நார்மலா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் ரூமு, அங்க கூட்டிட்டு போயிருக்கா. எந்த பொண்ணு பதறிச்சு? யாரு? நம்ம டாக்டர் மகதியா? ஐயோ மேம், மகதி டாக்டர்லாம் கிடையாது. நீங்க வேற. சார் கிட்ட பேசுறதுக்கே மகதி பயந்து சாகுறாங்க. இதுல சாருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வேற பண்ணிடுவாங்களா? அந்த பொண்ணுக்கு பேஷண்ட்டுக்கு பார்க்கும் போதே அப்படி உதறாங்க. இதுல நம்ம ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா பாத்துருவாங்களா? அப்புறம் யாரு? இல்ல மேம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு நர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க தான். அப்படியா? நேம் கூட ஏதோ வைஷாலின்னு சொன்னாங்க மேம். வைஷாலியா? பொண்ணா? யாரு? சார் பாத்து சார். இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு வலிக்கல, நீங்க பார்த்து பண்ணுங்க. இல்ல சார், உங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு தெரியல சார், ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது சார். வாவ், இன்ட்ரெஸ்டிங். வா டீப் வா மவளே, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன. அப்பவே நான் எவகிட்டயாவது பேசினா என்ன, ஒரு பார்வை பார்த்தாலே என் தலைமுடிய ஆஞ்சிருவனி. இன்னைக்கு செம்மையா ஒரு மேட்ரு மாட்டிருக்கு. அன்னைக்கு நான் ஹோட்டல்ல உன்னை பார்த்து பேசும்போது இதுக்கெல்லாம் நீ அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு போன ஆள் தானே நீ. நான் ஒர்த்து தானே, இன்னைக்கு உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன். உனக்குள்ள ஒரு எமோஷனல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா அந்த எமோஷனலை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அதை குறைக்க கூடாது. அதனால அந்த எமோஷனலை கண்டினியூ பண்ணா மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளோட இந்த பிரிந்தும் பிரியாத பந்தத்துக்கு. வைஷு, என்ன பேர் சொன்னீங்க? வைஷாலி. வைஷாலி சார். சார் என்ன நீங்க வைஷுனே கூப்பிடுங்க. நீங்க வைஷுன்னு கூப்பிட்டாதான் எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. வைஷுனே கூப்பிடுறேன். ஆமா, நீங்க நின்னுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. உட்காருங்க, உட்காந்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பாருங்க. கால் வலிக்க போகுது சார். ஐயோ, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு கால் வலிக்கும். வாவ், இன்ட்ரெஸ்டிங். உட்காருங்க, கால் வலிக்குமா? ஏன்? பேஷண்ட்லாம் டாக்டர் இருந்தாலும் நர்ஸ் வந்து நின்னுட்டு தானே பாப்பாங்க. எந்த ஊர்ல உட்காந்துட்டு பாக்குறாங்க? அவங்க கிடக்குறாங்க, நீங்க உட்காந்து பாருங்க. இல்ல சார், பேஷண்ட்டை உட்காந்துட்டுலாம் பார்க்க கூடாது சார். நின்றுட்டு பார்த்தாதான் கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டா ஒர்க்ல பண்ண முடியும். ஐ மீன் ட்ரீட்மெண்ட்ல பண்ண முடியும். பரவாயில்ல விஷு, நான் ஒரு பேஷண்டா இருந்தா தானே நின்றுட்டு பார்க்கணும். நான் ஒரு சீஃப் டாக்டர். ஸோ சீஃப் டாக்டரா நினைச்சுக்கிட்டு பாருங்க, அப்போ கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கும். சார் உங்களுக்கு பயமா இருந்தா என் கண்ணை பாருங்க. சார், உங்க கண்ணை நான் பார்த்துட்டா அப்புறம் எப்படி சார் உங்க கையில நான் கட்டு போட முடியும்? நீங்க கொத்த மதிப்பா கட்டு போடுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்ற டைலாக். இந்த நாய் இதுக்கு அந்த நாய் பத்தி சொல்லிட்டு இருக்கு. மூஞ்ச பாரு, பொறுக்கி உன் புத்தி எப்போதுமே போகாதுல. ஐயோ, எனக்கு கோவம் வருது. மேடம் சொல்லுங்க மேம், வேற ஏதாவது கேஸ் இருக்கா? சாருக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு போனேன், நீங்க வந்துட்டீங்க. ஆமா, நிறைய கேஸ் இருக்கு. என்ன அந்த கேஸ் போய் பாருங்க. என்ன அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சீஃப் டாக்டர் கொஞ்சிட்டு நிக்காதீங்க. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி தெரியல, கொஞ்சம் மாதிரி தான் தெரியுது. மேம் நான் அப்பெல்லாம் பண்ணலங்க மேம். வைஷு, அப்படியே பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. சார் சொல்லுங்க, நான் தான் சொல்றேன்ல. சொல்லுங்க. வைஷு, இப்ப நான் சொல்றது கேப்பீங்களா இல்ல அவங்க சொல்றது கேப்பீங்களா? மேம் பாருங்க வைஷு, இப்ப நீங்க சொல்லல அப்படின்னா இந்த நிமிஷமே உங்களை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். மேம் சார் சொன்னதுனால நான் சொல்றேன் மேம். டாக்டர் கையை பிடிச்சதுல தப்பில்ல, அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்ததுல தப்பில்ல, சார் கண்ணை பார்த்ததுல தப்பில்ல. மொத்தத்துல சார் ரொம்ப அழகா இருந்தனால அவரை நான் சைட்டு தான் மேம் அடிச்சேன். ஐயோ, என்ன இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் என்ன சொன்னேன், இந்த பொண்ணு என்ன கோர்த்து விட்டுட்டு இருக்கா? சும்மாவே ஆடுவாளே, கோர்த்து வேற விட்டுட்டாலே இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன இப்படி பாக்குறா? டே சத்யன், அவன் முன்னாடிலாம் நீ கெத்தா இருக்கணும். என்ன? சரி. ஏன் வைஷு, உங்களை லைட்டா தானே பேச சொன்னேன். அதுக்குன்னு மனசுல உள்ளதெல்லாம் இப்பவே சொல்லணுமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல. ஆமாமா,
அப்புறமா சார் ரூமில் போய் நல்லா கொஞ்சம் வழிஞ்சு பேசுங்க. சார் நிறைய மெடல் வாங்கி வச்சிருக்காரு, அது ஒன்றை தூக்கி உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்களும் வாங்கிட்டு போங்க. சார் அப்படியா? ஏமா நீ போமா, பேஷண்ட்டுங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இங்கே வந்து சீஃப் டாக்டர் கொஞ்சிட்டு இருக்க, போ. சரி, இப்போ அந்த நர்ஸை என் அனுப்புனா அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கையில் பிளட்டு போயிட்டே இருக்கு. இப்போ யார் ஃபர்ஸ்ட் எய்ட் பாப்பா? யார் பாப்பா? ஒரு பேஷண்ட்டாக மட்டும் நினச்சி இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு சீஃப் டாக்டர் அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ளே நினச்சி நான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, நீங்கள் அப்படின்னு நினச்சி போடுங்க. ஆனால் இந்த கட்டை போட்டு விடுங்க. போட்டு விடுறேன். மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே, காதல் நோக்கி மருந்து தந்த நோயை நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. வலிக்குது. ஒரு 2 மினிட்ஸ் சரியாயிடும். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. வலிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப பெயினாக இருக்கா? ஸ்ட்ரெச் போடும்போது வலிச்சது, இப்போ இல்லை. கட்டு போட்டாச்சு. தலையில் பிளட்டு இருக்கு. கையில் தானே அடிபட்டுச்சு, தலையிலங்க. தலையில் பட்டிருக்கும், பிளட்டு தலையில் பட்டிருக்கும். அதான் இங்க. எங்க? ஒரு நிமிஷம். அங்கே தான் இருக்கு. கரண்ட் போயிடுச்சு. ஏன் பயமா இருக்கா? தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, பேஷண்ட்டுன்னு நினச்சாவது கட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு டாக்டர்
எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் பேஷண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துருவாங்க. ஸோ நானும் பார்த்தேன். சரி, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. ஒரு பேஷண்ட்டாக நினச்சி மட்டும்தான் என் கையை தொட்டேன். ஐ மீன், இப்போ என் கையை டச் பண்ணி என் கையில் கட்டு போட்டு விட்டதில் சீஃப் டாக்டர் மட்டும்தான் உன் மனசில் இருந்தார். மற்றபடி வேற யாரும் இல்லை. ஆமாம். அப்போ இப்போ இங்கே டச் பண்ணதில் மனிதாபிமானம் மட்டும்தான் இருக்கு. ஆமாம். சரி, சின்ன சின்ன புன்னகையில் என்னை பறித்தாய், வண்ண வண்ண கனவுகள் கண்ணில் கொடுத்தாய், சிறிய இதயத்தில் பெரிய காதலை தந்தாயடி என் அன்பே. ஒரு பார்வை பார்க்கும் போதிலே எந்த காதல் வானம் ஏறுதே, மறு பார்வை பார்க்கும் போதிலே எந்த ஜென்ம சாபம் தீருதே. கண் பார்வை ரெண்டும் சொல்லாததையாவும் இதழ்கள் சொல்லும், நீ வந்ததும் என்னானதோ என் வாழ்க்கையே வேறானதோ. சரி, ஓகே. கையை விட்டுட்டு போறியா? ம். கையை விட்டுட்டு போறியான்னு கேட்டேன். சரி, நீ போற மாதிரி தெரில, நான் போறேன். ம். அபி சிரிச்சதை பார்த்துட்டேன். யார் சிரிச்சா? நானா சிரிக்கலப்பா. நானும் சிரிக்கவே இல்லை. நீ சிரிச்ச அதை நான் பார்த்தேன். நீங்க பாரு, நானா சிரிக்கல. நான் ரொம்ப பண்ணாத. நீ போ. கனை விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம், உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே, நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும் காத்து கிடப்பேன். இன்னும் பின்னுமாக அலஞ்சனா, முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா, கண்ணல் பார்வையால் அரைஞ்சியே பின்னல் மீறி நடை முடிஞ்சியே. எழுதும் பாடல் வரிகள் எங்கும் உன்னை சுமக்கிறேன், பாடல் முடிந்து போகும் நேரம் என்னை மறுக்கிறேன். அபி, என்ன பண்ணிட்டு இருக்க அபி? நீ அவன் உனக்கு துரோகம் பண்ணிருக்கான். அவனை பார்த்து பல்ல அடிச்சிட்டு இருக்க. மூஞ்சி பாரு. இனிமேல் இப்படி சிரிக்க கூடாது நீ. இன்னமும் என்ன நீ போட போட வெளிய. ஐயோ, தெரிஞ்சிருச்சு போலயே. டே சத்யன், எஸ்கேப். இனிமேலாம் சிரிக்கவே கூடாது. ஆனாலும் சிரிச்சா மூஞ்சி நல்லா தானே இருக்கு. என்னப்பா ஹாஸ்பிட்டலோட ஓனர்? என்ன அதிசயமா போர்டு மெம்பர் ரூம் கிட்ட வந்திருக்கீங்க? இல்லைப்பா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு. ஓ, பேச வந்திருக்கீங்களா? சரி சரி, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்லைப்பா தம்பி, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏன் அதை விசாரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லைப்பா, உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். மிஸ்டர் அருள்செல்வன் சார், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வில்லனா வந்திருக்கேன். ஐ மீன், உங்க ஹாஸ்பிட்டல்ல நான் அடிக்க வந்திருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வந்து எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு ஏன்டா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நீ யாராக இருந்தாலும் எங்கள் தேடி வந்திருக்கல்ல, ஸோ உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக பண்ணணும், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது தப்பு இல்லையே. அதான் அப்படி பண்ண வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? ஸோ எங்கள் கடமையிலேருந்து நாங்கள் தவறக்கூடாது. அதுக்காக ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா இது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட ஏற்பாடு கேட்டால் அந்த வசதியை நாங்கள் பண்ணி தரத்துக்கு தாராளமாக இருக்கும். அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காம இருக்கிறது உங்களோட விருப்பம். இல்ல, எனக்கு புரியல. ஆக்சுவலா நீங்க என்கிட்ட கோபம் தான் பேசணும். ஏன்னா அப்படி ஒரு கேட்டகரியில தான் உங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் வந்திருக்கேன். மொத்தமா உங்களை முடிச்சு விட்டு டோட்டலா உங்களை காலி பண்ணதான் நான் உள்ள வந்திருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது வசதி வேணுமான்னு கேட்கறது இல்லாம எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு வேற வந்து கேக்குறீங்க. என்னது லாஜிக்கு? ஆர் யூ ஜோக்கிங்? இல்லை தம்பி, நான் ஜோக்கெல்லாம் பண்ணல.
சீரியஸாவே உங்களை விசாரிக்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஆக போகுது. அதான் நீங்க வேற எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கரெக்டா பண்ணணும்னு நாங்க நினைக்கிறது தப்பு இல்லையே. எதிரியாவே இருந்தாலும் குடிக்க தண்ணி கேட்டா கொடுக்கணும்னு நினைக்கிற பரம்பரை தான் எங்களோட பரம்பரை. ஸோ இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி ஓகே தம்பி, நீங்க வந்த வேலையை எப்போ முடிச்சுட்டு எப்போ ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்ப போறீங்க? ஏன் நான் உடனே ப்ரூவ் பண்ணிட்டா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நீங்க வெளியே போக வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? அதான் உங்க பையன் குதியா குதிக்கிறானே, ஹாஸ்பிட்டல் தான் என் உலகம் என் உசுர்னு. எப்படி வசதி? தம்பி, எங்க மேல தப்பு இருந்தா கண்டிப்பா நாங்க கொடுத்துட்டு வெளியே போயிடுவோம். அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துலயே நிப்பேன்னு சொல்லல. யாரு தப்பு பண்ணாலும் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு விஷயத்த இழந்துதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அது இழந்துதானே ஆகணும். அதனால எல்லாத்துக்கும் அக்செப்டடா தான் இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் நியாயமா இருந்துச்சுன்னா, ஐ மீன் நியாயமா பட்டுச்சுன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு முழு மனசோட நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு தம்பி, என் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி இந்த விஷயத்த நீங்க அடையணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களால லீகலா ஒரு விஷயத்த பண்ணி இதை வாங்க முடியும் அப்படின்னா நீங்க அதை லீகலா பண்ணுங்க. அதுக்கு நானும் என் பசங்களும் தாராளமா ஒத்துழைப்பு கொடுப்போம். சரி தம்பி, நான் வரேன். இல்ல எனக்கு புரியல. இந்த ஆளு வந்து என்ன பேசிட்டு போறாரு? ஏதோ வந்து சாஃப்டா பேசிட்டு போறாரு. ஆக்சுவலா அவர் என் மேல வந்து கோவம் தானே படணும். என்கிட்ட கத்திட்டு தானே போகணும். இவர் பையன் அப்படிதானே கத்திட்டு இருக்கான், அப்படிதானே வண்டி அந்த கட்டான். ஆனா இவர் ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துட்டு போறாரு? ரொம்ப சாஃப்டா பேசிட்டு போறாரு. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் கண்ணை பார்க்கும்போது நமக்கு எதிர்த்து பேசணும்னு தோணதான் மாட்டேங்குது. இவரோட கண்ணை பார்க்கும்போது இவர் சொல்றது கரெக்டுங்கிறது மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா நம்ம கரெக்டுன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் அப்படி இல்லையே. தம்பி கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் கூப்பிடல. சரி தம்பி, நான் வரேன். ஏய் என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்து வரைக்கும் பார்க்கத கூட்டிட்டு வந்தியா? ஆமா, இவங்க பெரிய உலக அழகி அப்படி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்க. ஏன் நீ அழகுக்கு என்ன குறைச்சலாம்? ஓவரா பண்ணி வச்சுக்க, மூக்கிலே குத்திடுவேன். என்னடி? சரி சரி, ரொம்ப பண்ணாத. என்ன நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்ச சித்தி. இது என் வயசுக்கு மீறின ஒரு பேச்சு தான், இருந்தாலும் நான் கேட்பேன். அதானே உன் அம்மா எதை பண்ண வேணாம்னு சொல்றாடோ அதை தானே பண்ணுவ நீ. சொல்லு. அது என்ன பக்கத்துல வரவா? ஏன் அங்க இருந்து கேட்டா? பக்கத்துல வந்து கேட்டா தான் ஒரு மாதிரி கிளிக் இருக்கும். வா, நான் உனக்கு கேட்பேன். நீ அதுக்கு உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு சொல்லு. என்ன? சரி சொல்லு. இல்ல லைட்டா ஒரு நியூஸ் காதுக்கு வந்துச்சு. என்ன? என் அம்மா லவ் மேரேஜ் ஆம்ல. அப்படியா? இங்க பாரு, இப்பெல்லாம் கேட்டு நான் அம்பிக்கு தெரிஞ்சு நான் கொன்றுவாடி. உன்னை அம்பிக்கு போய் நான் சொல்ல சொன்னா நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. கிட்டத்தட்ட அப்படிதான். பட் எனக்கு அப்போ விவரம் தெரியாது. ஸோ எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. விவரம் தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குமோ? ஏன்டி அசிங்கப்படுத்துற? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இல்ல சித்தி, இந்த லவ்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குமா? இல்ல அதுக்கு என்னென்னலாம் இருக்கும்? அது சாப்பிடுமா, தூங்குமா? அது எப்படி சித்தி இருக்கும்? இந்த உலகத்துல என் பொண்ணுக்கு வந்த மாதிரி டவுட் எல்லாம் எங்கேயும் வந்தது சொல்லு சித்தி. அடி பைத்திய மாதிரி கேட்காத. நான் முன்ன பண்ண லவ் பண்ணனா எனக்கு ஒன்றும் தெரியாது. அது எப்படி லவ் பண்ணாம இருந்திருப்ப? உன் அக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். இப்போ நீ அதே மாதிரி டாக்டர் தான் படிக்கிற. அப்போ உனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையா? சொல்லு. ஒரு தடவை கூட உனக்கு லவ்ங்கிற ஃபீல் இருந்ததே இல்லையா? சொல்லு. சித்தி வெக்கப்படுறியா? ஏய் நீ வெக்கப்படுறது பார்த்தா லவ் இருக்க போலடி. அடியே ஏய் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? இங்க பாரு, நீ யாரையும் லவ் பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்ட. அதுக்கு நான் குனிஞ்சு வைக்கப்பட்டா நான் லவ் பண்றேன்னு அர்த்தமா? நான் கேட்ட கேள்விக்கு நார்மலா உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல் இல்லைன்னு நீ ஆமா போய் சொல்லிட்டு போணும். அது நீ கீழ குனிஞ்சு வைக்கப்பட்டு அதுக்கு என்கிட்ட பேசுறது அப்ப ஏதோ இருக்கு என் சித்திக்கு. சொல்லு சித்தி. ஏய் லவ்லாம் இல்லடி. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபீல் இருந்தது. ஃபீலா? பாத்தியா உண்மை வெளிவது பாத்தியா? என்ன ஃபீல் சித்தி? அது எப்படி இருக்கும்? டேய் உன் வயசுக்கு என்கிட்ட கேட்கற கேள்வியா? இது மட்டும் அபிகாதுக்கு போச்சு உன்னை புளிஞ்சு எடுத்துறவா. அம்மா கிட்டலாம் கேட்க முடியாது. இவகிட்ட போய் நம்ம ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்படியே கடிப்பா. உன் அக்கா மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு பொண்ணு எப்படி கேக்குறது? அது தப்பான விஷயம் இல்லையா? அதனால தான் பொண்ணு மாதிரி யார்கிட்ட கேக்குறேன்னு நீ இருக்க இல்ல. அதானே என் மூஞ்ச பார்த்தா உனக்கு கிழிச்ச வாய் மாதிரி தெரியும். இல்லன்னா நீ எப்படி? சரி சரி கதை சொல்லு. யார் அந்த ராஜகுமாரன்? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபீல். ஐ மீன் நான் உன் ஏஜ்ல இருக்கும்போது, இப்போ உன் ஏஜ்ல இருக்கும்போது
ஓகேவா? உன் ஏஜ்னே வச்சுக்கோ. ம், அந்த ஏஜில் நான் இருக்கும்போது எனக்கு லவ் அப்புறம் ஃபீல் அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. பட் ஒரு மாதிரி அஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு இருந்தது ஒருத்தர்கிட்ட. அதுதான். அப்போ லவ்வும் அஃபெக்ஷனும் ஒன்றா சித்தி? ஏண்டி உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு இப்படிலாம் என்னன்னே தெரியாது, அப்படித்தானே? ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகும்போது பாத்துக்கலாம். ஆனா லவ்லாம் பண்ணாத. லவ் பண்ணி கல்யாணம் பண்றதை விட அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணும்போது தான் லைஃப் சூப்பரா இருக்கும். ஏய், என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றது நல்லா இருக்குங்கற, அப்புறம் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்றது நல்லா இருக்குங்கற. என்னடா சொல்ல வர நீ? ஏய், நானும் உன்ன மாதிரி தாண்டி குழந்தை பிள்ளை. எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ஃபீல் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இல்ல, நான் ஒன்னு நினைச்சேனா, அதான். என்ன? நம்ம இன்பா இருக்கான்ல, இன்பா, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணும்போது இப்படிதான் ஃபீல் பண்ணான். அன்னைக்கு அவனை நான் தேத்திட்டேன். ஆனா நேத்து ஏதோ நடந்திருக்கும் போல. அது அவன்கிட்ட இருந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீ ஏன் பேசாம இன்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏன் சித்தி, தப்பா கேட்டனா? இல்ல, ஊர் உலகெல்லாம் பொண்ணு தேடி அலையறதுக்கு பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் உடனே நீ வந்து இது பண்ண வேணாம். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் சித்தப்பா மாதிரி எனக்கு இன்பா ஆயிடுவான்ல. நீ எனக்கு சித்தினா அப்புறம் இன்பா எனக்கு சித்தப்பா தானே? இங்க பாரு குட்டி, இப்பெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? இங்க பாரு, நான் இப்போ வரைக்குமே அவன்கிட்ட பேசுறதவே நான் உனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ அவன் மேலே வச்சிருந்த பாசம் ட்ரூவானதாக இருந்தது. அதுக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் நீ அதையும் மீறி வேற மாதிரி யோசிக்கிற. இதெல்லாம் தப்பு குட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட கேரக்டர் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு சித்தி, நான் ஒரு விஷயம் உன்னை பண்ணுன்னு சொன்னதுக்காக நீ இன்போட கேரக்டரே தப்பா பேசாத. இன்பா எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்பா மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கானோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் என்கிட்ட ட்ரூவாக தான் இருக்கான். அவன் என் மேல வச்சிருக்க பாசம் அவ்வளவு பியூரானது, அவ்வளவு உண்மையானது. அதை புரிஞ்சுக்கோ. எல்லாருமே நம்பாத குட்டி, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அக்கா மாதிரி பைத்தியம் தான் அவன். என்ன? இங்க பாரு, நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஒருவேளை உனக்கு ஓகேன்னு சொல்லி நான் போய் இன்பா கிட்ட நான் போய் என் சித்தியோட லவ் பண்றேன்னு போய் சொல்றேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. அப்புறம் நீ சித்தி இன்பா எனக்கு சித்தப்பா ஆயிடுவான். அப்புறம் என்ன? இன்பாவோட ஃபேமிலியும் நம்மளோட ஃபேமிலியும் ஒண்ணாயிரும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டாடடான் அப்படி நம்ம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். அட்டி தாண்டி வாங்க போற நீ? அடிச்சாடி, நீ அடிக்கிறதா கொசு வந்து உட்காந்து போற மாதிரி. என்ன? நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபியூச்சர்ல லைஃபுக்கு ஒத்து போகலாம், அதுக்காக சொன்னேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு சரி உன் அக்காவுக்கு சரி எல்லாருக்குமே சொல்ற விஷயம். எனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள சரின்னு பட்டு அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா யாருக்கிட்டையும் நான் சஜஷன் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கா நான் அதை பண்ணுவேன். இப்போ நான் இன்பா கிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை இது அபிக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த பாண்டிங் கண்டினியூ ஆகதான் செய்யும். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2 திட்டுவா, 2 நாள் பேசாம இருப்பா, அப்புறம் 2-3 அடி அடிப்பா. அப்புறம் எங்க அவ எங்க போவா? 3ஆவது நாள் என்கிட்ட வந்து பேசிடுவா. ஏன்னா அவளால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எமோஷனலா அவளை டயர்டாக்கி வச்சிருக்கேன். அவ எதுக்கு கட்டுப்படுறாளோ இல்லையோ, குட்டி கண்ணந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா பொத்துன்னு விழுந்துருவா. அதுதான் அம்பியோட கேரக்டர். ஸோ எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. அதனால யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணா நீங்க தான் கண்ட்ரோல் ஆகி போவீங்க. கடைசியா அதுதான் ரிசல்ட் கூட. ஸோ குட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு எப்போதும் நினைக்காதீங்க. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துக்கோ, வரேன். குட்டி சொன்னதும் கரெக்டாக தானே இருக்கு. ஆமாம்ல, அந்த பையன் ப்ளே பாய்னு தெரியுது. ஆனால் அவன் ப்ளே பாய் கேரக்டரை மற்ற பொண்ணுங்க கிட்ட தான் காமிக்கிறான். என்ன பார்த்ததுலேருந்து அவன்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் இல்லைல்ல. டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். ஏன் அவனுக்கு மற்ற பொண்ணுங்க கிட்ட தோணுன ஒரு விஷயம் என்கிட்ட தோணலை? அப்போ இவன் நல்லவனா கேட்டவனா? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா பெருந்தும் பிரியாத பந்தத்தில் அட்மின் வந்து பேச மாட்டாங்க. நான் தான் உங்க குட்டி, சுட்டித்தனம் பண்ற குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்மின் ஏற்கனவே போஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க 2 பேருக்கு தான் கதை மூவ் பண்ண போகிறோம். 2 பேருக்கு 100 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் மூவ் பண்ண போகிறோன்னு. ஸோ வந்து ஏன் அவங்க அதுக்காக காட்டாமல் கூட இருப்பீங்களா நீங்கள் கேட்கலாம். காட்டாமல் இருக்கிறதுக்காக கிடையாது. இப்போ ஒருத்தரோட ஸ்டோரியை வந்து இன்னைக்கு வந்து நான் ஃபுல்ஃபில்லாக அந்த கண்டெக்ட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களோட வைக்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு சீனில் வைக்கும் போது 2 வந்து கனெக்ட் ஆகும் போது உங்களால் எதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு அது வந்து
ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் சம்டைம்ஸ் வந்து சில பேர்லாம் காட்டுறது இல்ல. மத்தபடி வந்து வேற ஒண்ணும் இல்ல. சோ யார் யாருக்கு இப்போ கதை மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா அப்பாவுக்கு அது நானே சொல்றேன். அடுத்து வந்து உதயா அவருக்கும் அப்புறம் பாரதி மேடம் அவங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கும் இவங்க 2 பேருக்கு தான் கதை மூவ் ஆகுது. மற்ற 2 பேரையும் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேருக்கு அடுத்த 100 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். இந்த 100 எபிசோட்ஸ் இவங்களோட கதை தான் மூவ் ஆகும். அப்புறம் அடுத்த 100 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, வருவாங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அதனால யார் வந்து இவங்களை காட்டுங்கன்னு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு சீன் இருந்து அன்னைக்கு நான் ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணா மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். ஏனோ தானே டெய்லி சீன் வைக்கிற மாதிரி அதுமே சமுத்திரத்தில் வச்ச மாதிரி என்னால் வைக்க முடியாது. சமுத்திரம் வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் இப்போலாம் ரொம்ப எடிட்டிங் பண்ணுறேன். அதனால தான் வந்து என்னால் டைமுக்கு வீடியோ போட முடியல. 7 மணி தாண்டிடுது. சம்டைம்ஸ் வந்து நான் பெண்ணின் மனதை தொட்டு போடவும் முடியல. என்னை வந்து பெண்ணின் மனதை தொட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் என்னை திட்டலாம் செய்றீங்க. இந்த ஸ்டோரி மட்டும் உனக்கு என்னமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ அதை நான் டெலிட்டும் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போலாம் என்னால் முடியல. சொல்லப்போனால் மறுபடியும் பழைய மாதிரி வர வர மாமியார் கழுத போல ஆனாலே அப்படிங்கிற மாதிரி வந்து என் கதை மறுபடியும் நைட்டு 2 மணி வரைக்கும் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிக்சர் எடிட்டிங், அந்த ஏஐ எடிட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் உட்காந்து மெனக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிலே ஆகுது. தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஒரு வீடியோ கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.